கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளவனாசர் கோட்டைக்கு தான் வந்திருக்கிறோம். இறைவாசநல்லூர் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு. இறைவன் வாசம் செய்கின்ற நல்ல ஊர் அப்படின்ற ஊரை அது காலத்தால் மருவி இளவனாசூர் கோட்டை அப்படின்னு வந்துருச்சுங்க. இங்கே பழமையான ஒரு அர்த்தநாத ஈஸ்வரர் கோயில் ராஜராஜ சோழ காலத்தில் கட்டின கோயில் இருக்குங்க. எங்கேயுமே சிவன் கோயில் வந்து கிழக்க பார்த்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். இந்த ஊர்ல மட்டும்தான் மேற்க பார்த்த மாதிரி இருக்கு. இருக்கிறதுல இதான் பெரிய பஞ்சாயத்து. 18 கிராமத்தை சேர்ந்த ஒரே பஞ்சாயத்து இது மட்டும்தான். முதல்ல இளவனாசர் கோட்டை, ஈயன்பாளையம், எல்பாம்பாளையம், பெத்தனாக்கப்பாளையம் ஒன்று, கீழப்பாளையம் ஒன்று, மேலப்பாளையம் ஒன்று, ஏப்புத்தூர், உள்ள அலங்கிரி சைடு, அந்த சைடில் நிறையா செம்மி மாதிரிக்கு இந்தாண்ட இருக்க எல்லா பரிந்தல். இப்போ நீங்கள் நிறையா ஊருக்கு போயிருப்பீங்க, ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எல்லா ஊர்லேயும் பார்த்தோன்னா இப்போ ஒன்று இந்து இருப்பாங்க, இல்லை ஒரு சில இடத்துல முஸ்லீம் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல கிறிஸ்டின் இருப்பாங்க. கோயில்னு பார்த்தோன்னா இந்து கோயில் வந்து ஒரு 3-4 இருக்குது. அர்த்தநாதீஸ்வரர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு. அதேமாதிரி அவங்களுக்கும் பள்ளிவாசல்னும் போது ஒரு 3 பள்ளிவாசல் 4 பள்ளிவாசல் இருக்குது. கிறிஸ்டியனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சர்ச் இருக்குது. நாங்கள் எல்லாமே இங்கே ஒத்துமையாக இருக்கோம். இந்த ஒத்துமை தான் நம்ம கோட்டையோட அந்த 18 பஞ்சாயத்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 18 பட்டி சேர்ந்தது தான் ஒரு கோட்டை. விவசாயம் செய்யக்கூடிய ஏரியா நிறைய 100 கிராமத்துக்கு மேலே இருக்குது. நெல், கரும்பு, உளுந்து இதுதான் முக்கியமான பயிர். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த ஊராக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் கிராமத்துக்கும் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊருடைய பெயரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.